அந்த எலும்புகள் அப்படியே வீக்கத்தோடு தெரியும். அந்த மாதிரி முட்டியில ஏற்படக்கூடிய எல்லா விதமான வீக்கத்துக்கும் காரணம் பேஷண்ட்டுடைய நடு முதுகுல ஏற்படக்கூடிய ஒரு பிளாக். ஸோ அதை யாருமே கவனிக்கிறது கிடையாது. அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகபட்சமான மூச்சு பிடிப்பு தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அதே போல கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய விரல்களில் ஏற்படக்கூடிய காலுடைய பாதங்கள் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்குமான காரணம் கழுத்தில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸ். ஸோ அப்போ அதை நம்ம சற்று அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல எங்கே இந்த கட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணிட்டா போதும். கம்ப்ளீட்டாக நம்ம இந்த நோயிலிருந்து நாமே நம்மை மீட்டெடுத்து கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்குத்தான் நம்ம இந்த பதிவு போட்டிருக்கோம். இன்னும் நம்ம இன்னும் சில விஷயங்கள் கூட இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் பார்க்காமலே நம்ம சொல்ல முடியும். பேஷண்ட்டுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக